ஃபமன் ஷஹித மின்குமுல் ஷஹர ஃபல்யசும்ஹு, இந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்க வேண்டும். ஃபமன்கான மின்கும் மறையிலன் அவ் அலா சஃபரின், உங்களில் யாராவது நோயாளிகளாகவோ பிரயாணித்திலோ இருந்தால் இப்போ இத்தத்து மின் ஐயாமின் உகர், வேறு நாட்களில் நோற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசைத்தான் நாடுகிறான், லேசானதைத்தான் நாடுகிறான். ஒலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, உங்களுக்கு கிரமத்தை அல்லாஹ் நாடவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இறுதியாக அந்த பெருநாளுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். என்னன்னு கேட்டால் கபீருல்லாஹ் அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹை பெருமைப்படுத்தணும். இந்த நேரான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் இல்லையா, அதற்காக வேண்டி அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். ஒரு அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த பெருநாளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நமக்கு இந்த நேர்வழி அல்லாஹ் காட்டியிருக்கிறான். நேரான பாதை என்பதை மக்கள் அடையாமல் இருக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேர்வழியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அதற்காக வேண்டி நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது எதுக்கு? இந்த பெருநாளை தந்ததற்காக, இந்த நேர்வழியை தந்ததற்காக பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்போ நேர்வழியை தந்ததற்காக ஏன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் மார்க்கம் உலக மக்களுக்கு கிடைச்சிச்சு இல்லையா, அதுவே ஒரு அதிசயமான முறையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக நியமிக்கிறான், இறை தூதராக நியமிக்கிறான். நியமித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் மக்காவில் மட்டும்தான் பிரச்சாரம் செஞ்சாங்க, அப்புறம் மதீனாவில் செஞ்சாங்க. இந்த மார்க்கத்தை ஊர் ஊராக கொண்டு சேர்ப்பதற்காக எந்த பயணமும் மேற்கொள்ளல. வியாபாரத்துக்கு போயிருக்கிறாங்க நபி ஆகிறதுக்கு முன்னாடி. அவங்க முழுக்க முழுக்க மக்காவில் தான் இருந்தார்கள். மக்காவை விட்டு வேறு எங்கேயுமே போனதில்லை. இந்த தாயிஃபுக்கும் போனதாக ஒரு சொல்வார்கள், அது நாவரணிவ பாட்டில் உள்ள கதை. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை தாண்டி எந்த ஒரு ஊருக்கும் பிரச்சாரம் செய்வதற்காக போகவில்லை. ஒரு கருத்தை நம்ம எடுத்து சொல்வதாக இருந்தால், ஒரு அரசியல் கட்சிகள் தன்னுடைய கொள்கையை கொண்டு செல்வதாக இருந்தால் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்வார்கள், ஊர் ஊராக போய் மக்களை சந்திப்பார்கள், சந்தித்து விளக்கம் சொல்லி ஆள் பிடிப்பார்கள். ஆனால் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் மூலமாக கொடுத்து விட்டு எப்படி அந்த அரபு தீபகருக்கத்தெல்லாம் போய் சேர்க்கிறான்னு கேட்டால், அவனுடைய வல்லமையை கொண்டு சேர்க்கிறான். எல்லாம் தேடி மக்காவை நோக்கி வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்க தன்னை இறை தூதர் என்று சொல்கிறார்கள், இன்னென்ன கொள்கைகளை சொல்கிறார்கள் என்கிற அந்த செய்தி மக்காவை கடந்து அரபு தீபகற்பு முழுவதும் போய் சென்றடைகிறது. அதை கேள்விப்பட்டவர்கள் தாமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்து உங்கள் கொள்கை என்ன, நீங்கள் என்னதான் சொல்கிறீங்க என்று கேட்டு இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அப்போ வெளியில் உள்ள மக்கள் அவங்கள தேடி வந்துதான் இஸ்லாத்தை தழுவினார்களே தவிர, இந்த மார்க்கத்தை ஒவ்வொரு ஊராக போய் அரபு தீபகற்பத்தில் என்னென்ன ஊர் இருக்குதோ அங்கெல்லாம் போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யலை. ஒரு பிரச்சாரத்துக்கே மேற்கொள்ளாமல் அந்த மதீனாவுக்கு போன பிறகும் பிரச்சாரத்துக்கு எங்கேயும் போல போருக்கு போயிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலத்திலும் சரி, மதீனாவில் இருந்த காலத்திலும் சரி, ஒவ்வொரு பகுதியாக சென்று இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து இந்த மாதிரி கூட்டம் போட்டு அல்லது தனிநபர் சந்திப்புகளை நடத்தி இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்த்தார்கள். ஆனால் சேர்க்கவே இல்லை. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வேலை. தூதரை நியமிச்சுட்டானா அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். அதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது மக்களாக சந்திக்கிறார்கள். பல ஊர்களில் இருந்து மதீனாவுக்கு போன பிறகும் பல ஊர்களில் இருந்து மக்கள் சந்திக்கிறார்கள். அப்போ இந்த நேர்வழி எப்படி கிடைக்குது என்று கேட்டால், அதற்காக எந்த மெஷினரி ஒர்க்கும் பண்ணாமல், ஊர் ஊராக ஒரு பிரச்சாரம் பண்ணாமல், அவங்க இடத்துல அவங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மெசேஜ் காட்டு தீயாக போய் கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் அதிகமானார்கள். அப்போ இது அதிசயமான விஷயம் தானே. எந்த ஒரு இயக்கமாவது எந்த ஒரு கொள்கையாவது பிரச்சாரம் பண்ணாமல் போய் சென்றடையுமா? எந்த கொள்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்காக நீங்கள் பிரச்சாரம் செய்யணும், முஸ்தீபு எடுக்கணும், அதை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீங்கள் பாடுபடணும், உழைக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த மார்க்கமே சேரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்க மக்காவில் பயந்து கொண்டு வாழக்கூடிய நிலைமை ஆரம்பத்தில் இருந்தது. ரகசியமாக தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த ஊரில் கூட பகிரங்கமாக பண்ண முடிஞ்சான்னு பண்ண முடியலை. சொந்த ஊரில் கூட ஒவ்வொருத்தரையாக சந்தித்து பிரச்சாரம் பண்ணும் அளவில் இருந்தாங்களான்னா இல்லை. ஏன்? எதிரிகள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அச்சுறுத்தல்
குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்க்கம் என்பவருடைய வீட்டில் ரகசியமாக இருந்து கொண்டு தான் வந்து கேட்கக்கூடியவங்களுக்கு இஸ்லாத்தை சொன்னார்களே தவிர அவங்க எங்கேயும் பயணப்பட்டு போகவே இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு அம்ர் இப்னு அபஸான் ஒரு நபித்தோழர், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து எப்படியோ விசாரித்து அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார். வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் என்ன கொள்கையை சொல்கிறீங்க? அவர் மக்காக்காரர் இல்லை, எங்கேயோ உள்ள வெளியூர்லேருந்து வந்தவர். அவர் கேட்குறாரு, கொள்கை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கொள்கையை சொல்கிறார்கள். சொன்ன பிறகு நான் இதை போய் நான் ஊரில் டிக்ளேர் பண்ண போகிறேன், நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறேன்னு சொன்னோன்னே, அவசரப்படாத, என்னையை படுத்துகிற பாடு உனக்கு தெரிகிறது, நீ ஊரில் போய் சொன்னாயானால் உன்னையே அதிகமான பாடுபடுத்துவார்கள், இப்போதைக்கு நீ மறைத்து வைத்துக்கொள், பிறகு வந்து என்னுடைய கை ஓங்கிவிடும், அந்த செய்தி நீ கேள்விப்படுவாய், அப்போது நீ வா என்று சொல்கிறார்கள். இப்போ எந்த நிலையில் இருந்தது மார்க்கம்? மக்களுக்கு பரவலாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கவில்லை. எப்படி இது போய் சேர்ந்துச்சு? அடுத்தவர்கிட்ட சொல்ல முடியலை, மறைஞ்சு வாழ வேண்டி இருக்கிறது, சொந்த ஊரை தாண்டி வெளியூருக்கு போகவே இல்லை. அவங்க போகலையே தவிர இஸ்லாம் முடிச்சா இல்லையா? நபிகள் நாயகம் தான் எங்கேயும் போகவில்லை. அவங்க கொண்டு வந்த இஸ்லாம் வந்து எல்லா பக்கத்துக்கும் போய் சேர்ந்துச்சு. இதை நம்ம பார்க்கணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து அதுக்கு பிறகு நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இஸ்லாத்தில் வந்ததற்காக இங்கே யார் வேலை செஞ்சா? இஸ்லாத்தில் உங்கள் அப்பன் பாட்டன்மார்களும் முப்பாட்டன்மார்கள்லாம் முஸ்லீமாக இருந்தவங்க இல்லை தானே? நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள்லாம் 3 தலைமுறைக்கு முன்னாடி 4 தலைமுறைக்கு முன்னாடி வேறு மதத்தில் இருந்தவர்கள் தான். அவர்கள் எப்படி இஸ்லாத்தை தழுவினார்கள்? அதற்கு யார் பாடுபட்டா? அதுக்கு யார் மிஷனரி ஒர்க்கு பார்த்தா? அதுக்கு யார் உழைத்தா? யாருமே பண்ணலை. வியாபாரிகளை வந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க, அதுவாக மக்களை போய் சென்றடைஞ்சே தவிர இஸ்லாத்தில் சேர்ப்பதற்காக வேண்டி ஒர்க் பண்ணக்கூடிய யாராக இருந்தாங்களா? இல்லை. அப்போ யாருமே எந்த ஒரு தாவாவும் பண்ணாத நிலையில் கூட நம்முடைய முப்பாட்டன்மார்கள் அப்பன்மார்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள். அப்போ ஏற்றாருன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் வந்து இந்த நேர்வழியை வந்து அவனாக கொண்டு போய் சேர்க்குறான். பேர் ஃபார்மாலிட்டிக்கு தான் அல்லாஹ்வுடைய ரசூல்னு அனுப்பி வச்சிருக்கானே தவிர அந்த மார்க்கத்தை கொண்டு சேர்க்கிற வேலையை வந்து அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். அதன் காரணமாகத்தான் நம்முடைய அப்பன் முப்பாட்டன்மார்கள் காலத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள். அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்காக இந்த மாதிரி பிரச்சார கூட்டம் நடந்துச்சா? பப்ளிக் மீட்டிங் நடத்தினாங்களா? அல்லது இஸ்லாத்தை தழுவுவதற்குன்னு ஒரு சென்டர் அமைத்து கொண்டு அது மாதிரியான ஒர்க் ஏதாவது நடந்துச்சா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சா? இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே இந்தியாவிலிருந்து ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை தழுவுறார். இந்தியாவில் இந்த கேரளாவில் இருந்த சேரமான் பெருமாள் என்பவர் வந்து இப்படி ஒருத்தர் வந்திருக்காரா என்று கேள்விப்பட்டு அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களை சந்திப்பதற்காக வர்ற நேரத்தில் தான் வழியில் இறந்து விடுகிறார். அவருடைய மந்திரிகளாக இருந்தவர்கள் திரும்பி போய் இன்னைக்கு கேரளாவில் ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. நபிகள் நாயகம் அங்கே மக்காவில் இருக்கும் பொழுது இந்தியாவில் பள்ளிவாசல் கட்டியாச்சு. அதை யார் வந்து சேர்த்தா? யார் அதை சொல்லிக் கொடுத்தா? அல்லாஹ் கொண்டே சேர்க்கிறான். இந்த அற்புதம் என்னன்னு கேட்டால், இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி எந்த ஒரு உழைப்பும் செய்யாத ஒரு காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். இந்தியாவில் ஒரு மன்னர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் அதை சொல்வதற்கு யாரையும் தூது அனுப்பவே இல்லை. சில மன்னர்கள் கடிதம் அனுப்பினார்கள், அவ்வளோதானே தவிர அதில் இந்த மன்னருக்கு கடிதம் அனுப்பினதாக ஆதாரம் இல்லை. அப்படி இருந்தும் கூட என்ன செய்யுதுன்னா, அந்த மார்க்கம் வந்து தானாக போய் சேர்கிறது. இந்தியா முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்தியாவில் அந்த கொடுங்காலூருங்கிற ஊரில் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த மன்னர் பேரில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அவர் போகிற வழியில் இறந்தவரை மரணித்த பிறகு ஓமனில் சலாலாங்கிற ஊரில் அந்த மன்னர் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கடலில் போகும்போது போகிற வழியில் இறந்துருக்கிறாரு. இறந்த உடனே அவரை வந்து ஓமன் நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் சலாலாங்கிற ஊரில் இன்றைக்கும் அவருடைய அடக்கஸ்தலம் இருக்குது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டு அல்லாஹ் வந்து அவன் ஏற்றுக்கொண்டான், அவன் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும். அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் முஸ்லீம் மக்கள் வந்து 220 கோடி பேர் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து 800 கோடி மக்களில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இந்த 220 கோடி பேர் இருக்கிறோம். இந்த 220 கோடி பேருக்கு ஒரு கொள்கையை சேர்க்கிற சாதாரண விஷயமா? யார் போய் சேர்த்தா? மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாத்துக்கு எதிரான அம்புட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. மேற்கத்திய நாடுகளுக்கு போனீங்கன்னா இஸ்லாத்தை பயங்கரவாதிங்கிறான், தீவிரவாதிங்கிறான், பெண்களை கொடுமைப்படுத்துதுங்கிறான். அப்போ பொய்யாக இந்த சமுதாயத்துக்கு எதிராக நபிகள் நாயகத்தை பற்றி அவதூற பரப்புகிறான். அப்போ இஸ்லாத்தை எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு அவங்க வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மேற்கத்திய நாடுகளிலேயே தாறுமாறாக அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது.
இஸ்லாம் இப்படி எந்த நாடுகளில் வந்து இஸ்லாத்தை வந்து கொச்சைப்படுத்துகிறானோ, இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிறானோ, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி மக்கள் வெறுக்கிறக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துகிறானோ, அந்த நாடுகளில் எல்லாம் இஸ்லாம் வந்து தாறுமாறாக பரவி கொண்டிருக்கிறது. 2050ஆம் ஆண்டுகளில் 50ஆம் ஆண்டு வரும்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் முஸ்லீம்கள் மெஜாரிட்டி ஆவார்கள். ஐரோப்பாவில் உள்ள நாடுகளில் எல்லாம் பாதிக்கு மேலே முஸ்லீம்கள் வந்து விடுவார்கள் என்ற அளவுக்கு இஸ்லாமிய வளர்ச்சி தாறுமாறாக இருக்கிறது. இதுக்கு நம்ம என்ன உழைச்சோம், நம்ம என்ன பாடுபட்டோம்? நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறான் அவன் தான் பாடுபடுறான். ஒழிக்கிறதுக்கு உள்ளவன் தான் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறானே தவிர நம்ம ஒன்றும் பெரிய முஸ்லீம்லாம் எடுக்கவில்லை. அப்படி எடுக்காமல் இருந்து கூட அந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் அமெரிக்காவில் இஸ்லாத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் 43 லட்சமாக இருந்தது. இந்த வருஷம் 44 லட்சமாக இருக்கிறது. அடுத்த வருஷம் 45 லட்சமாக வரும் என்று என்ன செய்கிறாங்க, கணித்து சொல்கிறார்கள். இவன் அமெரிக்காக்காரன் அங்கங்கே இருந்துட்டு ஒரு 1000 பேரை கொலை செய்கிறான். ஆனால் வருஷத்துக்கு 1 லட்சம் வந்துக்கிட்டே இருக்கிறது. இவர்கள் அழிக்கிறதை விட பல மடங்கு அதிகமாக என்ன செய்கிறான், மக்களை கொண்டாந்து சேர்க்கிறான். அப்போ இதில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாந்துக்கிட்டே இருக்கிறது. இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து 22 கோடி மக்கள் முஸ்லீம்கள் இருக்கிறோம். 22 கோடி மக்கள் எப்படி வந்தாங்க? 22 கோடி வருவதற்கு நீங்கள் செஞ்ச உழைப்பு என்ன? உங்களுடைய பதவி இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு வேலை இருக்குதா? இஸ்லாத்துக்கு வந்தால் உங்களுக்கு இலவச மருத்துவம் தர்றோம், இஸ்லாத்துக்கு வந்தால் உங்களுக்கு விசா தருகிறோம், இஸ்லாத்துக்கு வந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிறோம், இஸ்லாத்துக்கு வந்தால் தொழில் வைக்க கடன் தர்றோம். அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி செய்யக்கூடிய அமைப்புகள் இந்தியாவில் எங்கேயாவது இருக்குதா? அல்லது கோடியால் பணத்தை கொடுத்துருக்கான அரபு நாடுகளில் அவனோலாவது இந்த மாதிரி மிஷினை கொடுக்குன்னு வேலை செய்கிறானுவோ, பள்ளிவாச கட்டுற கொடுப்பானுவோ, இந்த மாதிரி இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பதற்கு ஏதாவது கொடுக்குறானா? இல்லை. அப்போ எந்த ஒரு ஒர்க்குமே செய்யாமல் வெறுப்பு தான் விதைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த எல்லாம் கொண்டு சேர்த்து உங்களுக்கு நேர்வழியை காட்டுறான். இதுதான் சரியான மார்க்கம். ஒரே ஒரு இறைவனை வணங்குவதுதான் சரியான மார்க்கம். கண்டதையும் கடவுளாக நினைத்து வணங்குவது சரியான மார்க்கம் இல்லை அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சா இல்லையா? சேர்த்தது அல்லாஹ். யாரும் எந்த ஆலிமோ, எந்த அறிஞரோ, எந்த ஜமாத்தோ, எந்த இயக்கமோ, எந்த ட்ரஸ்ட்டோ உங்களுக்கு அந்த கொண்டாந்து சேர்க்கவில்லை. அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான். அப்போ இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் சுமந்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் நன்றி செலுத்துறான். உனக்கு இது இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு முகாம் உனக்கு ஏதாவது வேலை செஞ்சாங்களாப்பா, ஏதாவது பாடுபட்டாங்களா? நான் தானே உனக்கு சேர்த்துருக்கிறேன். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு மனசில் கொண்டு உள்ளுக்கு இறக்குறான். இதுதான் சரியான மார்க்கம்ங்கிறத நீ பேருக்கு முஸ்லீம் இருக்கிறீங்க. அவன் இஸ்லாத்தில் வருவதற்கு உங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களை கருவியாகி கொண்டானே தவிர அவனை இஸ்லாத்தில் கொண்டு சேர்த்தது எது? நீங்கள் இல்லை, உங்களுடைய செயல்பாடுகள் இல்லை. அல்லாஹ் வந்து அந்த மார்க்கம் சரியான மார்க்கம் என்கிற கருத்தை ஒருத்தனுடைய உள்ளத்தில் அவனாக விதைக்கிறான். நீங்கள் எவ்வளவு கெட்டவனுக்கு நிகரான ஒரு கொள்கை உலகத்தில் கிடையாது. ஒரே ஒரு படைத்தவனை மட்டும் வணங்குதல்ங்கிற சாதாரண கொள்கை இல்லை. பெரிய பெரிய பண்டிதர்களாக இருக்கிறவர்கள் கூட கடவுள் யாருன்னு தெரியல. இதை கடவுளுங்கிறான், அதை கடவுளுங்கிறான், இதை கடவுளுங்கிறான், புரிய மாட்டேங்குது அவர்களுக்கு. ஆனால் உங்களுக்கு என்ன செய்கிறது? இறைவன் தான், நம்மளை படைச்சவன் தான் இறைவனாக இருக்கணும், நாம படைத்தது இறைவனாக இருக்கக்கூடாதுங்கிற அந்த அறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையா? இது யாருக்கு நான் தந்தா? அல்லதானே தந்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு வழியை வந்து அவனுடைய பேருளை கொண்டு உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருக்கிறான். அதனால் நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் பெருமைப்படுத்துங்க. இந்த தொழுகை முடிந்து விட்டது. பெருநாள் தினத்தில் உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய தாவத்தல் முஸ்லீம்களுடைய பிரார்த்தனையில் எல்லாரும் பங்கெடுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிற காரணத்தினால் இதற்கு பிறகு என்ன வெயிலாக வேறு இருக்குது, இதற்கு பிறகு நீங்கள் வந்து கலைந்து செல்லாமல் இன்றைக்கி இருக்கிற நாட்டு நடப்பு, உலக நடப்பு, உலகம் பூரா முஸ்லீம்களுக்கு உள்ள அச்சுறுத்தல்லாம் இருக்குது, ஆபத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யுமாறு, இஸ்லாத்தை அழிப்பதற்கு பாடுபடக்கூடிய தீய சக்திகளுக்கு கடுமையான தண்டனை அல்லாஹ் கொடுக்குமாறு நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுக்கு துவா செய்யுங்க. உங்களுடைய சொந்த தேவைகளுக்கு துவா செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நாள் இருக்கிறது.